1976 தான் பொது இடங்களில் முக்கியமாக மாடுகளையும் கன்றுகளையும் பலியிடக்கூடாது. மீதி நீ எதை வேணா பலியிட்டுக்க. என்னமோ புதுசாக இப்போ தான் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து சொல்லிட்ட மாதிரியும், என்னமோ ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு பிராமணர், அதனால் எங்களுக்கு எதிராக செயல்படுறாருங்கிற மாதிரியும் இவனுக்கு பேசுகிறானுங்க. சரி, மாடு வேணாப்பா, அது அவங்களுடைய தெய்வ நம்பிக்கை, அதை நம்ம பலியிட வேணாம். நம்ம ஒட்டகத்தை பலியிட்டுப்போம். மாடை விட விலை குறைவு ஆடு பலியிட்டுப்போம். இதை செய்யலாமே. நீங்கள் வீம்புக்கு நான் மாட்டை தான் பலியிடுவேன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? ஜிஆர் சுவாமிநாதன் ஐயருங்கிறதுனால தான் இன்னைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் இவ்வளவு பலி போடுறாங்க. இந்த அஜெண்டாவை கொண்டு வந்ததே காங்கிரஸ் அரசு. அப்போது தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருந்த கவர்னர் ஆட்சி. அப்போ அந்த கவர்னர் ஆட்சியை அமல்படுத்தியது இந்திரா காந்தி. இந்திரா காந்தி மேல கோவப்படுங்க. திமுக தீபம் ஏற்றுவதற்கு அடுத்த உடனே தடை விதிச்சாங்களா இல்லையா? உடனே அவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்களா இல்லையா? உடனே ஹைகோர்ட் போனாங்களா இல்லையா? நீ போல. அப்போ நீ அவங்களை கேட்கல. ஏன்னா பதவி சுகம். அப்போ பதவி சுகத்திற்காக ஏதோ திருமாவளவன் தான் அப்படி இருக்கிறாரு, கம்யூனிஸ்டா அப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா உங்களுக்கு என்னையா பிரச்சனை? நீங்க பண்ணலாமே. இந்தியாவில் அதிகமான பேர் ஏற்றுமதி செய்து பீஃப் தான். முட்டாளுகளே, உண்மைதான். அது எருமாட்டு கறி, எருது கறி. பசுமாட்டை வெட்டி கன்றுக்குட்டியை வெட்டி ஒருத்தனும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலை. இந்துக்கள் தான் அதிகமாக சாப்பிட்றான், பீஃப் கறி அதிகமாக சாப்பிட்றான். உண்மைதான், சாப்பிட்றான் தான். இல்லையே, நீ வெற்றி கொடுக்குது எதுன்னு அவனுக்கு தெரியாதே. நீ சொல்லி கூட அவங்ககிட்ட என்னன்னு, நான் பசுமாட்டு கறிங்க இது சொல்லு. தைரியமான ஆம்பளைங்களா இருந்தால் சொல்லுங்கடா. நீங்கள் எது சம்பந்தமாக பேச போகலாம், அந்த துறை அமைச்சரையும் கூட்டு போல, அந்த துறையில் இருக்கக்கூடிய செயலாளரையும் கூட்டு போல, மாறாக உங்களுக்கு மேக்கப் பண்ணுறவன், உங்களுக்கு தலை சீவி விடுறவன், உங்களுக்கு பாடி கார்டு, இவங்களுக்கு மட்டும் ஒரு 9 பேர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நீ கூட்டு போகிற. அது தனி ஃப்ளைட்டில், இவரோட ஃப்ளைட்டில். அப்போ அது எல்லாம் இது எதை காட்டுது? 10 நிமிஷத்தில் எதுவுமே பேசுறாங்க. 10 நிமிஷத்தில் பொக்கே கொடுக்கறதுக்கும் வணக்கம் சொல்கிறதுக்குமே உங்களுக்கு 5-6 நிமிஷம் போயிடும். நீ இருக்கிறதுல ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் இருக்கு. அப்போ நீ என்ன பேசியிருப்ப 10 நிமிஷத்தில்? தொழில்துறை, அதாவது தொழிலை வளர்க்கணுமா, தொழில் வல்லுநர்களை கூப்பிடணுமா? அது எதில் கூப்பிடணும்? ரீல்ஸ் போட்டால் கூப்பிடுவீங்க. அந்த அம்மா கோட்டு சூட்டு மாட்டினதில் நான் தப்பு சொல்லலை. ரீல்ஸ் போட்டால் கூப்பிடுவீங்க. உலக நாட்டுகளில் உள்ள தொழிலதிபர்களை இங்கே வர வைக்கணும், தொழில்துறை இங்கே வர வைக்கணும், ரீல்ஸ் போட்டால் கூப்பிடுவீங்க. நான் கேட்குறேன். ஒருத்தர் கூட முன் அனுபவம் கிடையாது, அமைச்சராக இருந்த அனுபவம் கிடையாது, ஏற்கனவே எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ இல்லை ஒரு கவுன்சிலராகவோ இருந்து மக்களை சந்தித்த, மக்கள் குறைகளை கேட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட இந்த மாதிரி செயல்கள் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். 888 கோடி ரூபாய் ஒரு வேலை வாங்கி தரதா லஞ்சம் வாங்கினான்னு சொல்லிட்டு வழக்கு இருக்குல்ல. அந்த வழக்கு வந்து டிஜிபி கிட்ட சொல்லி நீங்கள் ஏன் இது வரைக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல? அப்போ நேருக்கும் விஜய்க்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அவருடைய ஊழலுக்கும் கிட்டத்தட்ட 2050 கோடி ஊழல் நடந்திருக்கு. அந்த 2050 கோடியில் விஜய்க்கு தாவேகா கட்சிக்கு எதனா பங்கு இருக்கா? லாண்ட் ஆர்டர்னா என்ன? பிரைம் மினிஸ்டர் வரும்போதோ முதலமைச்சர் வரும்போதோ கான்வாயில் நிற்கணும் இல்லையா? ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு ஒரு 20 கான்ஸ்டபிள் இருக்கணும், அதாவது ஹோம் கார்டு இருக்கணும். அப்போ அவங்களெல்லாம் நீ கூட்டி போய் சிங்கப்பெண்ணா போட்டுட்டாக்கா அப்போ அந்த இடத்துல நிரப்போகுது யார்? அப்போ நீ ஒரு 10,000 பேரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு 3000 பேரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா புதுசாக இருங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜக நிர்வாகியான ஃபயர் சதி சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அது பக்ரீத் பண்டிகை இன்னைக்கு வந்து ஆடு மாடுகள்லாம் வெட்டக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் ஐயுஎம்எல் ஆகட்டும், மாமக கட்சியை சேர்ந்தவர்களாகட்டும் பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. சார் என்னதான் சொன்னார் அப்படி ஜிஆர் சுவாமிநாதன்? ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லலைங்க. இதை ஜிஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணனும் சொல்லலை. இதை சொன்னது காங்கிரஸ் அரசு. 1976 இந்த ஜிஓ பாஸ் பண்ணது தமிழ்நாடு அரசு. அப்போ தமிழ்நாடு வந்துட்டு ஜனாதிபதி ஆட்சியின் கீழே இருந்தது. மேலே இருந்தது இந்திரா காந்தி அரசு. அவங்க தான் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பாஸ் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா ஒரு ஜனாதிபதியோட ஆட்சி நடக்குதுனாக்கா இந்திரா காந்தியோட ஒப்புதல் இல்லாமல் ஒரு ஜிஓ பாஸ் பண்ண முடியாது. 1976 தான் பொது இடங்களில் முக்கியமாக மாடுகளையும் கன்றுகளையும் பலியிடக்கூடாது. மீதி நீ எதை வேணா பலியிட்டுக்க. உன்னோட இஸ்லாத்தில் சொன்னது பிரகாரம் ஆடு பலியிட்டுக்க, கோழியை பலியிட்டுக்க, ஒட்டகத்தை பலியிட்டுக்க. ஆனால் மாடும் அதாவது கன்று மட்டும் நீ பலியிடக்கூடாது. 1976 சொன்னது. என்னமோ புதுசாக இப்போ தான் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து சொல்லிட்ட மாதிரியும், என்னமோ ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு பிராமணர், அதனால் எங்களுக்கு எதிராக செயல்படுறாருங்கிற மாதிரியும் இவனுக்கு பேசுகிறானுங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது அப்போ இருந்த காங்கிரஸ் ஆட்சி. இதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் ஆட்சி தான். இப்போ இவன் கேள்வி கேட்கணும், கட்டணம் தெரிவிக்கணும்னா காங்கிரஸை கேட்கணும். தார்மீக பொறுப்பேற்று இப்போ இதுக்கு வந்துட்டு மேல்முறையீடு செய்யலன்னு கேட்குறவன் எவன் கேட்குறான்? கம்யூனிஸ்ட் கேட்குறான், காங்கிரஸ் கேட்குறான், பிசிக கேட்குறான். சரி, மேல்முறையீடு செய்யல, வெளியே வாடா, கூட்டணி விட்டு. உனதான் நீ தான் இஸ்லாமியரோட பாதுகாவலராச்சே. இஸ்லாமிய எதனா வந்தால் பொங்கிடுவீங்க நீங்கள் 3 பேருமே. சரி, நாங்கள் கூட்டணியை விட்டு விலகிக் கொள்கிறோம், மேல்முறையீடு செய்யவில்லை. ஏன்னா திமுக செஞ்சதில்லை. திமுக தீபம் ஏற்றுவதற்கு அடுத்த உடனே தடை விதிச்சாங்களா இல்லையா? உடனே அவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்களா இல்லையா? உடனே ஹைகோர்ட் போனாங்களா இல்லையா? நீ போல. அப்போ நீ அவங்களை கேட்கல. ஏன்னா பதவி சுகம். பதவி சுகத்துக்காக இஸ்லாமியர்களை பயன்படுத்திக் கொள்கிறது இந்த திமுக, திக,
விசிகா, ஐயுஎம்எல் கூட நீ பாதிக்கப்படுறது யாரு? ஐயுஎம்எல் தானே. அப்போ ஐயுஎம்எல் என்ன பண்ணிருக்கணும்? நாங்கள் இஸ்லாமியர்கள், எங்களுக்கு எதிரான சட்டம் இது, இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதற்கு மேல்முறையீடு செய்யாத விஜயை கண்டித்து நாங்கள் எங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறோம், வாங்க வேண்டித்தானே. அப்போ பதவி சுகத்திற்காக ஏதோ திருமாவளவன் தான் அப்படி இருக்கிறாரு, கம்யூனிஸ்டா அப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா உங்களுக்கு என்னையா பிரச்சனை? நீங்கள் பண்ணலாமே. நான் என்ன கேட்குறேன்னா, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காரு? 3 வகையான உணவுகளை சொல்லியிருக்காரு. ஆடு, ஒட்டகம், மாடு. மாடு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் போற்றி வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் இல்லைங்களா? அப்போ எங்களுக்கு மனது புண்படுதுன்னு தெரிஞ்சு நீ அதை வெட்டிவேன்னு சொன்னாக்கா, அப்போ உண்மையிலேயே சமத்துவத்தை போதிக்கிறதா உங்களுடைய அரசு, உங்களுடைய ஐயுஎம்எலாக இருக்கட்டும், இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கட்டும்? ஏன் சரி மாடு வேணாப்பா, அது அவங்களுடைய தெய்வ நம்பிக்கை, அதை நம்ம பலியிட வேணாம், நம்ம ஒட்டகத்தை பலியிட்டுப்போம், மாடை விட விலை குறைவு ஆடை பலியிட்டுப்போம், இதை செய்யலாமே. நீங்கள் வீம்புக்கு நான் மாட்டை தான் பலியிடுவேன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் சொல்கிறது பக்ரீத் பண்டிகை, இந்த பண்டிகையில் பொது வழியில் வெட்டாதீங்க. ஆனால் மாட்டை வெட்டக்கூடாது 1976 போட்டாச்சு. இப்போ அவங்க வந்து பொது வெளியில் வெட்டக்கூடாதுன்ற விஷயத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மாடு வெட்டலாம். மாடு வெட்டக்கூடாது. மாடு வெட்டதுன்னா கண்ணுக்குட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு பசுமாடு வெட்டக்கூடாது. மீதி நீ எருமை மாடை வெட்டிக்கலாம், எருது வெட்டிக்கலாம், அது போல் அந்த மாடுகளை வெட்டிக்கலாம். அது கூட இதுக்கு மேலே லாய்க்கு கிடையாது, இதுக்கு மேலே இந்த மாடு உழைக்காது, இந்த மாடு இதுக்கு மேலே லாய்க்கட்டுறது அப்படின்னும் போது அந்த மாட்டை வெட்டி நீங்கள் உணவாக பயன்படுத்திக் கொள்ளாம தவிர பசுவையோ கன்றுவையோ வெட்டக்கூடாது என்பது தான் அந்த 1970 பாஸ் பண்ண ஜியோவுடைய குறிக்கோள். அவங்க என்ன சொல்றாங்க? நீ மாட்டுக்கறி சாப்பிடுவாங்களா? மாட்டுக்கறி சாப்பிட நான் எதுவும் சொல்லல. எருது கறியை சாப்பிடு, எருமாட்டு கறியை சாப்பிடு. நீ கேரளாவில் ஃபுல்லாக எருமாட்டு கறி தான். ஒன்னே சொல்லணும், இந்தியாவில் அதிகமான பேர் ஏற்றுமதி செய்து பீஃப் தான். முட்டாளுகளே, உண்மைதான். அது எருமாட்டு கறி, எருது கறி. பசுமாட்டை வெட்டி கன்றுக்குட்டியை வெட்டி ஒருத்தனும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலை. முடிஞ்சால் நிரூபித்து காட்டுங்க. அந்த மாதிரி எவனுமே இங்கே செய்யலை. எதை செய்வாங்கன்னா எருமாட்டு கறி, எருது. அது கூட 10 வயதுக்கு மேற்பட்ட எருது, 10 வயதுக்கு உட்பட்ட எருது கிடையாது. அதுவும் அது கம்பீரமாக நல்ல உடல்நலத்தோடு இருந்தாக்கா அதை வெட்டலாம் அப்படின்னு தான் அரசாணை இருக்குதே தவிர மாடுகளையே வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லல. பசுவையும் கன்றுவையும் வெட்டாதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ ஒரு இந்துக்கள், பெரும்பான்மையான இந்துக்கள், இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு முதல்ல நம்ம கிரகப்பிரவேசம் நடக்குதுனாக்கா நாம கூட முதல்ல வீட்டுக்குள்ளே போக மாட்டோம். பசுவையும் கன்றுவையும் தான் வீட்டுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா? அது கோமாதா. அப்போது நான் இந்த அளவிற்கு நாங்கள் போதிக்கக்கூடிய, அது கலைஞர் வீட்டில் நடந்திருக்கு, அது ஸ்டாலின் வீட்லேயும் நடந்திருக்கு, உதயநிதி வீட்லேயும் நடந்திருக்கு, இந்த தீக்காண்டு பேசக்கூடிய அனைவர் வீட்லையுமே பசுவையும் கண்ணியை கூட்டு போன வரலாறுலாம் இருக்குது. அப்படிப்பட்ட நீங்களே வழங்கக்கூடிய ஒரு தெய்வமாக, ஒரு காம தெய்வமாக இருக்கக்கூடிய பால் தரக்கூடிய, சரி நீங்கள் இந்தியாவிலேயே எந்த பால் அதிகமாக மக்கள் பயன்படுத்துகிறாங்க? பசும்பால் இல்லையா? அப்போ பசும்பாலை தரக்கூடிய ஒரு விலங்கு எது? பசு இல்லையா? அப்போ அந்த பசுவை நான் வெட்டி சாப்பிடுவேன்னு சொன்னா உன் தாயை வெட்டுவதற்கு சமம் அல்லவா? அதைத்தானே நாங்கள் சொல்றோம். நீ பசுவை வெட்டாதரா, நீ கண்ணுக்குட்டியை வெட்டாதரா, நீ எருதை வெட்டிக்கோ, தப்புன்னு சொல்ல. இப்போ நீங்க கூட நிறைய பாருங்க, ஆட்டை வெட்டுவான். ஆட்டுல பொம்பளை ஆடை வெட்ட மாட்டான். ஆட்டுக்கறி கடையெல்லாம் போய் பாருங்களேன், எப்பவுமே பொம்பளை ஆடை வெட்ட மாட்டான். ஏன்னா பொம்பளை ஆடு இனப்பெருக்கம் செய்வது. அவன் கடை ஆடை தான் வெட்டுவான். நீ எல்லா கறிகளையும் போய் பாருங்களேன், எல்லா கறிகளையும் வச்சிருக்கிறான்ல, அவனா யாரு? இஸ்லாமிய தான் வச்சிருக்கிறான். நீ பொட்டை ஆடை வெட்டா பார்க்கலாம், வெட்டிருக்கியா நீ? ஒரு தடவை கூட பொம்பளை ஆடு வெட்டினதே கிடையாது, சரித்திரமே கிடையாது. அவங்க கடை ஆடை தான் வெட்டுவாங்க, கடை ஆடை தான் விற்பாங்க, பொம்பளை ஆட்டை விற்க மாட்டாங்க. எந்த ஒரு விவசாயியும் சரி, எந்த ஒரு ஆடு வளர்ப்பனும் சரி, பொம்பளை ஆடை விற்க மாட்டான், கடாவை தான் விற்பான். கறிக்கடலை விற்பது ஒட்டு மொத்தமும் கடை ஆடுகள் தானே தவிர இந்த ஆடு கிடையாது, பொம்பளை ஆடு கிடையாது. அப்போ நீ வெட்ட பார்க்கலாம், பொம்பளை ஆடை நீ வெட்டு. ஏன்னா பொம்பளை ஆடை வெட்டி போட்டுட்டா என்ன நடக்கும்? அடுத்து உங்களுக்கு இறைச்சிக்கான எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இது 2 விதமாக நம்ம பார்க்கணும். பசுவை நீங்கள் வெட்டி கொன்று விட்டால் பால் தராது. அப்படி இருக்கும் போது இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 140 கோடி மக்களும் உண்ணக்கூடிய ஒரு முக்கியமான உணவாக பால் இருக்கிறது. அப்போ நீங்கள் தொடர்ந்து பசுவதை செய்து கொண்டே, பசுவை வெட்டி கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? பசுவை இல்லாமல் போயிடும், பால் தரக்கூடிய பசுவே இல்லாமல் போயிடும். நீங்கள் உடனே புட்டி இதுக்கு போயிடுவீங்க, என்னது பவுடர் பாலுக்கு. அந்த பவுடர் பாலை கூட இந்த பாலில் தான் தயாரிக்கிறாங்க. பவுடர் பால் கூட எசன்ஸு இந்த பாலில் இருந்து அந்த எசன்ஸ் வருது. அப்போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு பால் இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் இருக்குது, அமெரிக்காவும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அங்கெல்லாம் கூட எருதுகளையும் காளை மாடுகளையும் எரும மாட்டையும் தான் பலியிடுவானுங்களே தவிர வெட்டி சாப்பிடுவாங்களே தவிர பசு மாட்டையோ கன்றையோ வெட்டி சாப்பிடுவதாக வரலாறே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது நிறைய நாடுகள் பால் உற்பத்தியில் பெருமளவில் இருக்காங்க. உங்களுக்கு சைனாலாம் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தான். விவசாயத்தில் பால் வளர்ப்பு உண்டு, விவசாயத்தில் பால் கறந்து விற்கிறது கூட விவசாயம் தான், அதிகம் மக்கள் செய்கிறான். அப்போ வேண்டுமென்றே இந்துக்கள் மனதை புண்படுத்துவதற்காக ஒன்றே சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, இந்துக்கள் தான் அதிகமாக சாப்பிட்றான், பீஃப் கறி அதிகமாக சாப்பிட்றான். உண்மைதான் சாப்பிட்றான் தான் இல்லையே, நீ வெற்றி கூடியது எதுன்னு அவனுக்கு தெரியாதே.
நீ சொல்லி கூட அவங்ககிட்ட என்னன்னு, நான் பசுமாட்டு கறிங்க இது சொல்லு, தைரியமான ஆம்பளைங்களா இருந்தால் சொல்லுங்கடா நீங்கள், நாங்கள் பசுமாட்டு கறியை தான் வெட்டி உங்களுக்கு உணவாக குடிக்கிறோம் அப்படின்னு ஹோட்டலுக்கு வரால இந்துக்கள் அவங்ககிட்ட சொல்லு, இங்கு பசுமாட்டு மாதிரி கறி மட்டும் தான் கிடைக்கும், இங்கே எருமாட்டு கறியோ இல்லை காளை கறியோ கிடைக்காது, இங்கே பசுமாட்டு கறி மட்டும் தான் நாங்கள் வெட்டி உங்களுக்கு உணவு கொடுக்குறோன்னு சொல்லு. ஒருத்தன் வரமாட்டான் உன்னுடைய ஹோட்டலுக்குள்ள, ஒருத்தன் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்குல்ல. அவனுடைய தாய்க்கு பால் வரலன்னு சொன்னால் அவன் கொடுக்கக்கூடிய பால் இது பசுமாட்டோட பால். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. பீஃப் சாப்பிட வரவன் யோசிக்க மாட்டான். அதனால தயவு செய்து இஸ்லாமியர்கள் இது நீங்கள் சிந்திக்கணும். இது வந்து ஜிஆர் சுவாமிநாதன் ஐயருங்கிறதுனால தான் இன்னைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் இவ்வளோ பழி போடுறாங்க. இந்த அஜெண்டாவை கொண்டு வந்ததே காங்கிரஸ் அரசு, அப்போது தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருந்த கவர்னர் ஆட்சி. அப்போ அந்த கவர்னர் ஆட்சியை அமல்படுத்தியது இந்திரா காந்தி. இந்திரா காந்தி மேலே கோவப்படுங்க நீங்கள். அந்த ஜீவோவை தான் இன்னைக்கு அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது 1972 எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட அது ஒரு 38, இது ஒரு 26, கிட்டத்தட்ட 60 வருட காலமாக இது இருக்கு நடைமுறை. ஆனால் பின்பற்றலை. ஏன்னா இங்கே திராவிட ஆட்சி இருந்ததுனால இவங்களுக்கு பசுன்னா பிடிக்காது, இவங்களுக்கு இந்து தெய்வங்கள்லாம் பிடிக்காதுங்கிறதுனால இங்கே இந்த பசுவதையை அவங்க தீவிரமாக அமல்படுத்தலை. ஆனால் உத்தரப்பிரதேசம் அமல்படுத்தினாங்க, குஜராத் அமல்படுத்தினாங்க. ஏன்னா அவங்க அதிகமாக அந்த இந்துக்கள் பசுவை தெய்வமாக பார்க்கக்கூடியவங்க. இங்கே இது காலப்போக்கில் இவங்க விட்டுட்டான். திமுகவும் என்ன பண்ணிட்டான், அவனோட ஆட்சி தான் இங்கே 50 வருஷம் நடந்துச்சு. அதனால இந்த பசுவதை தடைச்சட்டை விட்டுட்டான். கடைசியாக அம்மையார் ஜெயலலிதா வர்ம கூட இந்த பசுவதை தடைச்சட்டத்தை தீவிரமாக்கினாங்க. வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் எங்கடா போனீங்க? அப்போல்லாம் ஏன் பேசலை? அப்போது உங்களுக்கு பாஜக ஆட்சி வந்து விட்டால் மட்டும்தான் நீங்கள் கூப்பாடு போடுவீங்க, கும்மாளம் போடுவீங்க, எல்லாம் பேசுவீங்களா? இதற்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இதற்கும் ஜிஆர் சுவாமிநாதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம், இந்திரா காந்தி, இங்கே இருந்த கவர்னர் ஆட்சி. இதுதான் உண்மை இதில் நடந்தது. இதுக்கு விஜய் அவர்கள் எந்த ஒரு எதிர்ப்போ இல்லை எதுவுமே தெரிவிக்கலையா என்ன? அவருக்கு விஷயம் போச்சா இல்லையானே தெரியாது. அவர் என்ன விஷயம் போயிருக்கு சொல்லுங்கள். அவர் என்ன விஷயம் போயிருக்கு? தான் தோண்டித்தனமாக பிரதமரை பார்க்கும்போது கூட உள்துறை இங்கே இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களை கூட்டு போல, இங்கே இருக்கக்கூடிய முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகளை கூட்டு போல. நீ முக்கியமாக எதுக்கு போன? மேகதாது அணைக்கட்ட விவகாரமாக பேசுகிறேன்னு சொன்னீங்க. அப்போ மேகதாது அணைக்கட்ட விவகாரம் நீர்வளத்துறை அமைச்சர் கூட்டி போயிடணும், இல்லை நீர்வளத்துறை செயலதிகாரி கூட்டு போல. நிதி வரலன்னு சொல்கிறோம், அப்போ நிதித்துறை செயலாளர் கூட்டு போகணும், இல்லை நிதி அமைச்சர் கூட்டு போகல இல்லைங்களா? அப்போ நீங்கள் எது சம்மந்தமாக பேச போகணும், அந்த துறை அமைச்சரையும் கூட்டு போல, அந்த துறையில் இருக்கக்கூடிய செயலாளரையும் கூட்டு போல. மாறாக உங்களுக்கு மேக்கப் பண்ணுறவன், உங்களுக்கு தலை சீவி விடுறவன், உங்களுக்கு பாடி கார்டு, இவங்களுக்கு மட்டும் ஒரு 9 பேர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நீ கூட்டு போகிற. அது தனி ஃப்ளைட்டில், இவரோட ஃப்ளைட்டில். அப்போ அது எல்லாம் இது எதை காட்டுது? அங்கே பிரதமர் என்ன பேசுறீங்கன்னா ஒன்றுமே பேசல. அதனால தான் 10 நிமிஷம் தான் பேசினாருன்னு சொல்லியிருக்காங்களா? 10 நிமிஷத்தில் எதுவுமே பேசலங்க. 10 நிமிஷத்தில் பொக்கே கொடுக்கறதுக்கும் வணக்கம் சொல்கிறதுக்குமே உங்களுக்கு 5-6 நிமிஷம் போயிடும். மீதி இருக்கிறதுல ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் இருக்குது. அப்போ நீ என்ன பேசியிருப்ப 10 நிமிஷத்தில்? சாதாரணமாகவே இவர் பேச மாட்டார். இவருக்கு ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் பேசுவார். அங்கே யாரும் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். பிரதமர் அலுவலகத்தில் போயிட்டு நான் ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் நான் பேசுவேன்னு சொன்னால் எவன் ஒத்துப்பான் சொல்லுங்கள்? மனப்பாடம் ஸ்கிரிப்ட் அவருக்கு மனப்பாடம் பண்ணி கூட பேச வராது. சினிமா அதாவது கேமரா முன்னாடி கேமரா பின்னாடி பேசுவார், கேமரா முன்னாடி பேச மாட்டார். அதனால் அவருக்கு மனப்பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அவர் எழுதி கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அதன் காரணமாக இப்போ அமைச்சர்கிட்டயோ இல்லை நீங்கள் வந்துட்டு செயலாளரோ இருந்தாக்கா அவன் தான் எழுதி கொடுப்பான். நீங்கள் இதை படிச்சுட்டு போங்க சார், அவன் வெளியே வந்து சொல்லிட்டானா? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சரோட பிஏக்களாக இருக்கட்டும், அமைச்சரோட செயலாளர்கள் திமுக ஆட்சியில் போட்டவங்க இன்னும் நிறைய பேர் மாற்றலை. அப்போ அவன் கண்டிப்பாக லீக் போனோன்னா தாங்க இதை எழுதியே கொடுத்தேன் அப்படின்வான். அதனாலே இவர் பெரும்பாலும் அதை எழுதிட்டு போகிறதே இல்லை. அப்போ அங்கே ஸ்கிரிப்ட் இல்லை, அதனால் பிரதமர்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. மேகதாதுனா என்னன்னு அவர் கேட்டார்னா, சரி மேகதாது கர்நாடகாவில் எங்கேப்பா இருக்குன்னு கேட்டார்னு வச்சுங்களேன், என்ன சொல்லிங்க? அதுலேருந்து எவ்வளோ டிஎம்சி தண்ணிப்பா உனக்கு தடுக்கப்படுகிறது, எவ்வளோப்பா உனக்கு வரணும் அப்படி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? புவியியல் ரீதியாக அதில் என்னென்ன நமக்கும் அதுக்கு என்னப்பா வேறுபாடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? சரி நிதி வரல சொல்கிறேன், எந்த நிதிப்பா வரல உனக்கு சொல்லுப்பா? கல்வி வரல. என்ன கல்வியில் எந்த நிதி வரல? இப்படிலாம் கேட்டால் உன்னால் பதில் சொல்ல முடியுமா? அப்போ பேசாமல் இருந்துட்டாக்கா தப்பிச்சு வந்துடலாம். பதில் சொல்லி இருந்தால் நீ ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிடணும். ஒன்று போகும்போதோ இல்லை வரும்போதோ. இது வரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் எல்லாருமே தமிழக பவன்லேருந்து வெளியே வரும்போது ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி தான் பழக்கம். வரலாற்றிலேயே முதல் முறையாக இவர் தான் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணாமல் வந்த ஒரே முதலமைச்சர். இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையாகத்தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்படும். கருப்பு தினம் அது. ஓகே சார். ஸோ அதே மாதிரி இப்போது அவர் போனார், அங்கே எல்லாத்தையும் மீட் பண்ணார். ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, சோனியா காந்திலாம் மீட் பண்ணவே இல்லை. என்ன காரணம் அது? இல்லை அதாவது அவர் அமித்ஷா கிட்டையும் கேட்டுருந்தாருங்க. சரிங்களா? இன்றைக்கி அமித்ஷா என்பது எவ்வளோ பெரிய சாணக்கியர் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தமிழக மக்கள் சந்தித்திருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸை மாதிரி ஒரு இன துரோகியோ, காங்கிரஸை போல ஒரு கேடுகட்ட துரோகியோ யாரும் கிடையாது. அந்த காங்கிரஸ் கூட நீ கூட்டணி வைத்துக்கொண்டு, ஏன்னா காங்கிரஸ் என்பது திமுக மீது குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கி அவங்கள கட்டி விட்டுட்டு இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்துருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த காங்கிரஸோட ஒட்டு உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய யாருமே பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் என்றால் அது தேச விரோத கட்சி, தேச துரோக கட்சி. உதாரணமாக இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் நம்மளுடைய போர்க்கப்பல் ஒன்று ஐஎன்எஸ் திரிசூல். அந்த ஐஎன்எஸ் திரிசூல் கப்பலை யாரா போருக்கு தான் அனுப்புவானுங்க.
யாருன்னா கள்ளக்காதலியோடைய மரணத்திற்கு அவளை கடலில் தான் புதைக்கணும்னு ஆசைப்பட்டாலாம். யாருன்னா போய் நிறுத்துவாங்களா அந்த போர்க்கப்பலை? அப்படி நிறுத்திய வம்சம் தான் இந்த நேருவோட வம்சம். அவங்கக்கிட்ட நம்ம எப்படி வந்து தேசப்பற்று எதிர்பார்க்க முடியும்? அதனால் மிகப்பெரிய ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்தவங்க தான் இந்திரா காந்தி. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் 1.25 லட்சம் அங்கே அமைதிப்படை என்ற பேரில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்னாங்க. இப்போ ஒவ்வொரு காலகட்டமாக இந்திரா காந்தி இறக்கும்போது கூட கிட்டத்தட்ட சீக்கியர்கள் எவ்வளோ 3500 பேர் கொல்லப்பட்டார்கள். ஒவ்வொரு காலகட்டமாக இவர்கள் பிரதமராக இருக்கும்போது இந்தியாவுக்கு பேரழிவு தான் ஏற்பட்டிருக்கிறதே தவிர இவர்களால் எந்த ஒரு நலனுமே இந்தியாவுக்கு ஏற்படலை. அதன் காரணமாகத்தான் இவர் ஒருவேளை அவர்களை சந்தித்தால் ஏற்கனவே இங்கே வந்துட்டு புகைச்சிட்டு இருக்கு, ஏன் காங்கிரஸை சேர்த்தீங்கன்னு. காங்கிரஸை சேர்த்ததே தவறு என்று சொல்லக்கூடிய மனநிலை தான் இன்னைக்கு தாவேக்காவே இருக்கு. காங்கிரஸை சேர்த்ததின் விளைவு தான் இன்னைக்கு திமுகவுக்கு ரொம்ப மோசமான ஒரு எதிரியாக நம்ம மாறிட்டோம். திமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்குமே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நம்ம எதிரியாக மாறிட்டோம். காங்கிரஸை மட்டும் நம்ம சேர்க்கால் இருந்திருந்தாக்கா நம்ம மத்திய அரசோட இணக்கமான சூழல் இருந்திருக்கும், பிரதமரோட ஒரு இணக்கமான சூழல் இருக்கும், தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்தையும் நம்ம பெற்று தர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமாக இருந்திருக்கலாம். அதனால அவர் சந்திக்காமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கக்கூடிய தாவேக அமைச்சர்கள்லாம் எல்லாருமே வித்தியாசமாக பண்ணுறாங்க, சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுதே சார். இல்லை சரியில்லைன்னா ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, பொதுப்படுத்துறை அமைச்சர் யாரும் என்ன சொல்கிறாருன்னா, மலை மேலேருந்து ஒரு 1500 அடி பள்ளத்தில் மொத்த குப்பையை கொட்டிட்டு அது மேலே மண்ணை போட்டுட்டாக்கா சரியாக போயிடும். எதுக்கு நம்ம தனியாக ஒரு கிடங்கு அமைச்சு அதை வந்து நம்ம மறுசுழற்சி பண்ணி எதுக்கு தேவையில்லாத வேலைகள் இப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட, இந்த மாதிரி முட்டாள்தனமாக யோசிக்கக்கூடிய ஒரு அமைச்சரை நீங்கள் வந்துட்டு பதவியில் உட்கார வச்சு என்ன நடக்கும்? அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்களுக்குமே செங்கோட்டையை தவிர யாருக்குமே முன் அனுபவம் கிடையாது. ஒருத்தர் கூட முன் அனுபவம் கிடையாது, அமைச்சராக இருந்த அனுபவம் கிடையாது. ஏற்கனவே எம்எல்ஏ-ஆகவோ எம்பி-ஆகவோ இல்லை ஒரு கவுன்சிலராகவோ இருந்து மக்களை சந்தித்த, மக்கள் குறைகளை கேட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியாகவோ இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட இந்த மாதிரி செயல்கள் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் கூட ஒரு அம்மா தொழில்துறை, அதாவது தொழிலை வளர்க்கணுமா, தொழில் வல்லுநர்களை கூப்பிடணுமா, அது எதில் கூப்பிடணும்? ரீல்ஸ் போட்டால் கூப்பிடுவீங்க. அந்த அம்மா கோட்டு சூட்டு மாட்டினதில் நான் தப்பு சொல்லலை, ரீல்ஸ் போட்டால் கூப்பிடுவீங்க. உலக நாட்டுகளில் உள்ள தொழிலதிபர்களை இங்கே வர வைக்கணும், தொழில்துறை இங்கே வர வைக்கணும், ரீல்ஸ் போட்டால் கூப்பிடுவீங்க. நான் கேட்குறேன், அவங்களுக்கு தான் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலதிபர்களும் உன்னோட ரீல்ஸ் பார்க்குறதா வேலையை அவங்களுக்கு. அப்போ ரீல்ஸ் போட்டு நீங்கள் அவங்கள தொழிலதிபர்களை கூப்பிடுறீங்க சொன்னால் என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இது? என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது? இதெல்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மாதிரி தான் நிறைய. இப்போது இவர் கூட சமீபத்தில் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் 4000 ரூபா பணம் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. இப்போது அவனை மட்டும் நீக்கிருக்கக்கூடாது. அவர் என்ன சொன்னார், அந்த செக்யூரிட்டி நாங்கள் நீக்கிட்டோம், செக்யூரிட்டி பீரோவையும் நீக்கிருக்கணும். கரெக்டாக இல்லையா? எனக்கு இந்த செக்யூரிட்டி பீரோவை நீ கேன்சல் பண்ணிட்டு இருக்கணும். அவர் கேட்டால் கான்ட்ராக்ட் ஒர்க்கர், அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணு. நீ அந்த ஒரு நபரை மட்டும் நீக்கிற, அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலை. அந்த ஐயர் வந்து யாருன்னா வாலண்டியர், ஒரு வாலண்டியர், அவரை எங்களால் நீக்க முடியாது. சரி ஓகே, அவரை உங்களால் நீக்க முடியாது. இந்த கோவில் நிர்வாகம் ஒன்று இருக்குல்ல, மொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணு. அந்த வாலண்டியரை உள்ளே சேர்த்தது யார்? கோவில் நிர்வாகம் தானே, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தானே. அப்போது தற்கார் தானே, தற்கார் தான் உள்ளே போய் யார் பூஜை பண்ணணுங்கிறது முடிவு பண்ணால் தற்காரை சஸ்பெண்ட் பண்ணு, தற்காரை பதவி நீக்கம் பண்ணிக்கலன்னா பண்ணலை. அதே போல் அந்த அந்த டாஸ்மார்க்கோட அமைச்சர் என்ன பேசுகிறாருனாக்கா, எங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ நாங்கள் 818 கடையை மூடிட்டோம். நாங்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை நாங்கள் எங்கே பண்ணுறது? ஒட்டுமொத்தமாக மூடிட்டா என்ன நடக்கும்? ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாத்தையும் மூடிட்டா என்ன நடக்கும்? இப்பயே இவ்வளோ கடை மூடினதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டங்கள் இவ்வளோ இது நடக்குது. அவங்க 10 ரூபா வாங்குறது தப்பு இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க ஒரு குறைகளை சொல்லும் போது அந்த 10 ரூபா வாங்கினது சரின்ற மாதிரி எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அப்போ என்னைக்கு 10 ரூபா பாலாஜின்னு தலைவர் பாட்டு பண்ணார். அப்போ செந்தில் பாலாஜி தப்பு பண்ணலையா? அப்போ தப்பு பண்ணது போல டாஸ்மார்க் ஊழியர்கள் தானா? டாஸ்மார்க் ஊழியர்கள் இவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்கன்னு சொன்னாக்கா அப்போ செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு வைத்த விஜய்க்கு இந்த கேள்வி வருமா வராதா? அப்போ அந்த 10 ரூபா செந்தில் பாலாஜிக்கு போகலையா? அப்போ யாருக்கு போச்சு அந்த 10 ரூபா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தான் போச்சா? அப்போ இத்தனை ஆண்டு காலமாக அந்த பணத்தை கொள்ளையடித்தது அந்த டாஸ்மார்க் இருக்கக்கூடிய ஊழியர்களா அல்லது செந்தில் பாலாஜியா? இதுக்கு ஒரு விசாரணை நீ நடத்தணுமா வேண்டாமா? இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணுமா வேண்டாமா? அப்போ தெளிவாகவே சொல்கிறான், நாங்கள் 10 ரூபா எதுக்கு எடுக்கிறோம்? யார் சொல்கிறான்? அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஊழியர்கள் சொல்கிறான். அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறான். எங்கள் வாடகையும் 5000 தான் கொடுப்பாங்க, நான் 10000 வாடகைங்க. எங்கள் பாட்டில் பிரிக்கிட்டு நாங்கள் ஒருத்தருக்கு 10000 கொடுத்து சம்பளம் குறைக்கிறோங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறான். பாக்ஸ்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க, பாக்ஸ் ரிட்டர்ன் கேட்பாங்க, நிறைய பாக்ஸ் கிழிஞ்சிரும். அதேமாதிரி லோடு இறக்குறவனுக்கு நாங்கள் தாங்க காசு கொடுக்கணும். அதே போல் பாக்ஸு, அந்த பாக்ஸில் வரக்கூடிய உள்ளே இறக்கும்போது ஏதாச்சும் பாட்டில் உடஞ்சிச்சுன்னா அதுக்கு நாங்கள் தாங்க பொறுப்பேற்றுக்கணும். இவங்க கொடுக்குற 13000 சம்பளத்தில் நாங்கள் எப்படி இதெல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்படி கேள்வி கேட்கும்போது செந்தில் பாலாஜி அந்த 10 ரூபா போகலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆனால் செந்தில் பாலாஜியும் போயிருக்கு. செந்தில் பாலாஜி என்ன சொல்லிட்டாருன்னா, நீ அதெல்லாம் பண்ணிக்க, 10 ரூபா வாங்கிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அந்த 10 ரூபாவில் ஒரு தொகை எனக்கு கொடுத்துரு. இந்த டீல் அவனுக்கு ஓகே ஆயிடுச்சு. யாருக்கே டாஸ்மார்க் ஊழியர்கள் இந்த டீல் ஓகே ஆயிடுச்சு. நீ 10 ரூபா வாங்கிக்க, நான் கண்டுக்க மாட்டேன், உன்னை எந்த போலீஸும் பிடிக்காது, எந்த டாஸ்மார்க் ஊழியர்களையோ இல்லை டிஎம்ஐயோ நான் வந்து பதவி நீக்கம் பண்ண மாட்டேன். ஒரு டாஸ்மார்க் ஊழியர் மேலே கூட இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஒரு டாஸ்மார்க்கில் கேஸ் வந்துச்சா?
ஒருத்தனை கைது பண்ணாங்களா இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில்? இவங்க 5 வருஷம் ஆண்டாங்க இல்லையா? இந்த 5 வருஷத்தில் 10 ரூபா கூடுதலாக வித்தாருன்னு ஏதாவது ஒரு டாஸ்மாக் கூட கைது பண்ணாங்களா? பண்ணலை. ஏன்னா அந்த 10 ரூபாலேருந்து ஒரு பங்கு அவருக்கு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இல்லீகலாக அந்த லேபிளில் அந்த ஒரு ஒரு 1000 பாட்டில் ஒரு கடையில் இறங்குதுன்னா 500 பாட்டில் டேக்ஸோடு இறங்கும். 500 பாட்டில் வித்தவுட் டேக்ஸ். அந்த 500 பாட்டில் வித்தவுட் டேக்ஸ் அவன் விற்கிறான் இல்லையா, அவனுக்கு அந்த அந்த 10 ரூபாங்கிறது அதனால தான். ஏன்னா ஒரு இவ்வளோ தான் ஒரு சரக்கு வாங்கணும், கொள்முதல் பண்ணணும்னு ஒரு டாஸ்மாக் நிறுவனம் இருக்கும்போது ஒரு 10,000 ஒரு 20,000 பாட்டில் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. 20,000 பாட்டில் இவங்க கொடுக்கறதுக்கு பதிலாக 30,000 பாட்டில் கொடுத்துருவான். 30,000 பாட்டில் எங்கே போய் இறங்கிடும்? குடவுனில் போய் இறங்கிடும். அதில் 20,000 பாட்டிலுக்கு தான் உங்களுக்கு டேக்ஸ். மீதி 10,000 பாட்டிலுக்கு டேக்ஸ் கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ரா எவ்வளோ விற்கிறான்? 10,000 பாட்டில். அப்போ அந்த 10,000 பாட்டிலோட டேக்ஸ் என்னாச்சு? உங்களுக்கு தெரியும், ஒரு குவார்ட்டரோட விலையே அதிகபட்சமாக 26 ரூபா 27 ரூபா தான். ஆனால் 200 ரூபா வரைக்கும் விற்கிறான். அப்போ ஒரு குவார்ட்டருக்கு இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய 100 முதல் 150 ரூபா ஒரு குவார்ட்டருக்கு, ஒரு நாளைக்கு 10,000 பாட்டில் 20,000 பாட்டிலுக்கு இல்லீகலாக லேபிள் இல்லாமல் விற்கக்கூடிய சரக்குகள். அப்போ இதுதான் அவனுக்கு மெயின் வருமானம். யாருக்கு? செந்தில் பாலாஜி. இதுதான் மெயின் வருமானம். அதை விட்டுட்டு இந்த 10 ரூபாய் எடுக்கிறாங்கிறது அவனுக்கு மெயின் வருமானம் கிடையாது. இவன் அவனுக்கு துணையாக இருந்தான், அவன் இவனுக்கு துணையாக இருந்தான். இவ்வளோதான். லேபிள் இல்லாமல் டாக்ஸ் இல்லாமல் பாட்டில்கள் சர்வசாதாரணமாக அங்கே இறங்கிச்சு. இவங்களும் டாக்ஸ் இல்லாமல் இதை கலந்து விற்றானுங்க. இதான் நீங்கள் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்க, நீங்கள் குடவுன்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா குடவுன்லேருந்து எடுத்து வரக்கூடிய தான் நீங்கள் இதில் லெஜரில் எழுதுவான். உங்களை டாஸ்மாக் நிறுவனத்தில் எழுதுவான் 20,000 பாட்டில் வந்துச்சிங்கன்னு. அது இல்லாமல் உங்களுக்கு 10,000 பாட்டில் வரும், அதை எழுத மாட்டான். ஆனால் முதலில் விற்கப்படுவது அந்த ரிஜிஸ்டர் பண்ணாத சரக்கு. அதை விற்றுருவான். 30,000 பாட்டில் உள்ளே வந்துச்சுனாக்கா 30,000 பாட்டில் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டான், 20,000 பாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுவான். அந்த 10,000 பாட்டில் இல்லீகல். அப்போ அந்த 10,000 பாட்டிலோட டாக்ஸ் யார்கிட்ட போகுது? அதுதான் இந்த ஸ்கேம். இதுதான் 1000 கோடி ஸ்கேம்னு சொன்னோம். இதை தான் எவனுமே நம்பலை. இதுக்கு தான் போய் மேல்முறையீடு பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்கினானுங்க. இன்னி வரைக்கும் அது ஸ்டேயில் தான் இருக்குது. அப்போது தொடர்ந்து இந்த திமுக ஆட்சியும் சரி, இந்த தாவேக ஆட்சியும் டாஸ்மார்க்கு தான் உறுதுணையாக இருக்கிறாங்களே தவிர வேறு யாருக்கு? ஏன் நீ ஒரு வழக்கு போடு, சிபிஐ கூப்பிட்டு ஐயா நீங்கள் இது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி எடுக்க மாட்டாங்களே? ஏன் கேஎன் நேரு மேலே வழக்கு போட சொல்லி அதை வழக்கு பதிவு பண்ணி சொல்லி சுப்ரீம் ஹைகோர்ட்டு சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது? ஏன் நீங்கள் இது வரைக்கும் கேஎன் நேரு மேலே வழக்கு பதிவு பண்ணல? 888 கோடி ரூபாய் ஒரு வேலை வாங்கி தரதா லஞ்சம் வாங்கினான்னு சொல்லிட்டு வழக்கு இருக்குல்ல. அதை வழக்கு டிஜிபி கிட்ட சொல்லி நீங்கள் ஏன் இது வரைக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல? அப்போது கேஎன் நேருக்கும் விஜய்க்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அவருடைய ஊழலுக்கும் கிட்டத்தட்ட 2,050 கோடி ஊழல் நடந்திருக்கு. அந்த 2,050 கோடியில் விஜய்க்கும் தாவேக கட்சிக்கு எதனா பங்கு இருக்கா? பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்போ யார் வந்திருக்கா? புஷி ஆனந்த் வந்திருக்காரா? இப்போ அவரில் பண்ணணும். இதை இவ்வளோ ஊழல் நடந்திருக்குங்க, என் சார்பாக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்லலை? புரியுது. அதே மாதிரி இப்போ இந்த சிங்கப்பெண் படை அது எப்போ தான் அமைப்பாங்க? அதான் சார், மொத்தமாக சினிமாட்டிக்கலாக போயிடுச்சு சார். இது மொத்தமாகவே தமிழ்நாடு அரசியல் சினிமாட்டிக்கலாக போயிடுச்சு. சிங்கப்பெண் படை, அதிரடி படை இதெல்லாம் ஃபாரினில் செட் ஆகும். ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அதுக்கு தனிப்படை இருக்குது, பெண்களுக்கு தனிப்படை இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இருக்கிற போலீஸை நீங்கள் போடக்கூடாது. இதுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுத்து இதுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் அவங்கள தேடணும். இப்போது ஒரு இராணுவத்தில் ஒரு படையை உருவாக்குறாங்க, ஒரு கொரில்லா படையோ இல்லை ஒரு கமாண்டோ படையை உருவாக்குறாங்கன்னு சொன்னாக்கா ஆர்டினரியாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. புதிதாக எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. புதிதாக அதற்கேற்றா போல சிங்கப்பெண்ணா எப்படி இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து ஒருத்தனை 10 பேர் அடிக்கணும், பயந்து ஓடக்கூடாது, மனதைரியம் எல்லாத்தையுமே செக் பண்ணி அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் எடுக்கணும், புதுசாக எடுக்கணும். ஏன் புதுசாக மகளிர் எடுங்க, காவல்துறைக்கு எடுங்க, சிங்கப்பெண் அதிரடி படைக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க. என்ன கெட்டா போயிடுச்சு, நீங்கள் நான் வந்தோடனே எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க இல்லை. அதே மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க, அவங்களை தேர்ந்தெடுங்க. இருக்கிற ஆளுகளுக்கு விட்டு புதுசாக ஒருத்தருக்கு கூட இப்போ இருக்கிற ஆட்கள் சிங்கப்படையில் போட்டாலும் சரி ஒன்று தான். அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இங்கே ஆள் குறைஞ்சிரும். நீ சிங்கப்படைக்கு 10,000 பெண்கள் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னாக்கா லா அண்ட் ஆர்டருக்கு ஆகும், அந்த 10,000 பெண்கள் குறைஞ்சிரும் இல்லையா? அப்போ இவங்க அங்கே போயிட்டாங்கன்னா அந்த லா அண்ட் ஆர்டர் யார் பார்ப்பா? இப்போ லா அண்ட் ஆர்டர்னா என்ன? பிரைம் மினிஸ்டர் வரும்போதோ முதலமைச்சர் வரும்போதோ கான்வாயில் நிற்கணும் இல்லையா? ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு ஒரு 20 கான்ஸ்டபிள் இருக்கணும், அதாவது ஹோம் கார்டு இருக்கணும். அப்போ அவங்களெல்லாம் நீ கூட்டி போய் சிங்கப்பெண்ணா போட்டுட்டாக்கா அப்போ அந்த இடத்துல நிரப்போகுது யார்? அப்போ நீ ஒரு 10,000 பேரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு 3,000 பேரை தேர்ந்தெடுக்க சொன்னால் புதுசாக எடுங்க. புதுசாக எடுத்து இதுக்காக நாங்கள் தேர்வுகள் நடத்தி புதுசாக எடுக்கிறோன்னு சொன்னால் இது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நான் இருக்கிற ஆளே போடுறேன்னு சொன்னாக்கா இது அரைச்சமாக அரைக்கிறது தான். அப்போ இங்கே இருக்கிற 10,000 பேர் எடுத்து அங்கே போட்டுட்டு அப்போ நீ என்ன பண்ணுவா? இப்போ இவனு கொண்டு வந்தான்ல வீடு தோறும் ரேஷன் திட்டம், திமுக கொண்டு வந்தான்ல, ஏன்னா புதுசாக ஆளை போட்டு நீ ரேஷன் கார்டு கொடுறானாக்கா அங்கே வேலை செய்யணும்னு கூட்டு இவங்க வீடு தோறும் திட்டம்னு கொடுத்தாங்க. அப்போ அங்கே யாரும் வேலை செய்யலை. அப்போ அந்த ரேஷன் கடைக்கு வரவன் ஏமாந்து தான் போகிறான். அது மேலே தான் இப்படி நடக்கும். நீங்கள் 10,000 பெண் போலீஸாரை கூட்டு நீ சிங்கப்படையில் போட்டினாக்கா அவங்க சிங்கப்பெண் படையை தான் வேலை செய்வாங்க. அப்போ இங்கே யார் இல்லையா? அப்போ இங்கே யார் பண்ணுவா? அப்போ திரும்பவும் போலீஸ் பற்றாக்குறை. ஏற்கனவே இங்கே அந்த பிரச்சனை தான் இருக்குது, போலீஸ் பற்றாக்குறையான பிரச்சனைகள் தான் இருக்குது. அப்போ யார் சரி செய்வது? முதலமைச்சர் தான் கவனத்தில் கொள்ளணும். ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாருமே எல்லா சேனலும் போய் கேள்வி எழுப்பிட்டுருக்கீங்க.
ஆனால் அவங்க பாஜக தலைவர்கள் என்னதான் பண்ணிருக்காங்க, ஒன்றும் பெருசாக வெளியே வந்த மாதிரியே இல்லையே. இன்னைக்கு கூட ஒய்எம்சிஏல பயிலரங்கம் நடக்குது. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் அங்கே தான் இருக்கிறாங்க. தேசிய பொதுச் செயலாளர்லாம் அங்கே தான் வந்திருக்கிறாங்க. எதுக்காக சார்? அதான் பயிலரங்கம்னா என்ன சொல்லி தருவாங்க, எப்படி நடந்துக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி வரணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. சொல்லி கொடுத்து அது மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பயிலரங்கம் நடக்குது. இப்போ இவங்க பயிலரங்கம் முடிஞ்சோன்னா அடுத்து மாவட்டம் தோறும் பயிலரங்கம் நடக்கும், அடுத்து மண்டல் தோறும் பயிலரங்கம் நடக்கும். இது வழக்கமான நடைமுறை. பாஜகவில் ஒவ்வொரு வாட்டியுமே இந்த பைடெக் என்பது, இந்த பயிலரங்கம் என்பது வழக்கமாக நடக்குது. இந்தியா முழுக்க நடக்கும். இப்போ கூட சமீபத்தில் உங்களுக்கு தெலுங்கானாவில் நடந்துச்சு, கர்நாடகாவில் நடந்துச்சு, இப்போ இங்கே நடக்குது. எதிர்க்கட்சியாக செயல்படாத மாதிரிலாம் தெரிய வருது. இல்லை, நாங்களும் அதை நிறைய சொல்லிட்டோங்க. எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய கருத்து கேட்பு கூட்டத்தில் ஒவ்வொரு தொண்டனுடைய குமுறல்களையும் நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு தான் கருத்து கேட்பு கூட்டம் வச்சாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு முக்கியமான நிர்வாகிகளை வர வச்சு அதில் என்னோட கருத்தையும் நான் சொன்னேன். என்னோட கருத்தை நான் ரொம்ப தெளிவாகவே சொன்னேன். அங்கே சொன்னது தானே இங்கேயும் நான் தெளிவாகவே சொன்னேன். தேர்தலுக்கு முன்பு மாதிரியும் நீங்கள் அண்ணாமலை பயன்படுத்தி விட்டு இன்றைக்கி பேக்ட்ராப்பில் பேனர் வைக்கும்போது அவர் போட்டோவே இல்லையேங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னேன். தேர்தலுக்கு முன்பு வரை தேர்தலுக்காக போஸ்டரில் பேனரில் எல்லா ஃபோட்டோலையும் அண்ணாமலை படம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கருத்தரங்கு கூட்டம் நடத்துகிறீங்க, அதில் அண்ணாமலை படம் இல்லை. அப்போது ஒரு தேவை என்பது மட்டும் ஒரு நிர்வாகியை நீங்கள் வச்சுக்கிட்டு தேவையில்லாத போது கழட்டி வரும்போது எங்களுக்கும் அதானே ஏற்படும் அந்த நிலைமை. அப்போது தேர்தலுக்கு மட்டும் எங்களை பயன்படுத்திட்டு தேர்தல் இல்லாத நேரத்தில் வேறு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த தேர்தல் நேரத்தில் கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு வழி இருக்கும்ல, தான் கட்சி மேலே வரணும்னு கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு வழி இருக்கும்ல. அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் சொல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பாஜகவிற்கு கஷ்டப்பட்ட எல்லாருமே சொல்கிறேன். நான்லாம் சிறைக்கு போயிருக்கிறேன். நான் ஒரு நாள் கூட பிரதமரை சந்திச்சது கிடையாது. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல எங்கள் மாவட்டத்தில். ஆனால் நேற்று கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்தவங்களாம் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் அது வாய்ப்பு கொடுத்துலாம். இதெல்லாம் தொண்டர்களுடைய குமுறல். நிறைய பேர் நேற்று பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு, 3வது நாள் ஒருத்தர் மாறிட்டார், தாவேகா போயிட்டார். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. கட்சிக்காக சிறைக்கு போனவன், கட்சிக்காக உறுதியாகம் பண்ணவன், எனக்கெல்லாம் அவ்வளோ கொலை மிரட்டல் இருக்குது. என்னெல்லாம் எங்களோட மாவட்டத்தில் மதிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் நான் பொது வழியில் சொல்கிறது நான் கவலைப்படல. கட்சி விட்டு நீக்கினாலும் எனக்கு அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஆனால் தயவு செய்து தொண்டர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்குங்க. முக்கியமாக வேலை செய்யக்கூடிய கட்சிக்காக துரோகம் செய்வர்கள் யாருன்னு களையெடுங்க. கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்போ நான் இன்னும் 4-5 பேர்லாம் நீங்கள் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கொடுங்குங்கிறோம் இல்லைங்களா? அதை கொடுக்காம இன்றைக்கி ரசிகர்கள்லாம் நாங்கள் பேசுறதால நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லுவான், சார் நீங்கள் தானே சார் நீங்கள் தானே சார். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் தானே. எல்லா விழாலையுமே எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த இளைஞர்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போகணும். நானே தான் நிற்பேன், நானே தான் பேசுவேன், எல்லாம் நீங்களே தான் பண்ணிப்பீங்கன்னா அப்போ அடுத்த பின்னாடி வரவங்களாம் யார்? இனி வரும் தலைமையாவது இதை புரிந்து கொண்டு நடக்கணுங்கிறது தான் நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பாஜக தோழர்களோட வேண்டுகோள். ஓகே சார், பொறுத்திருந்து பாப்பா சார் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணா நேரத்தில் லேபாலம் இருக்கிறதுக்கு நன்றி சார்.